வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செரிபெல்லம் கூட கனெக்ஷன்ஸ், செரிப்ரம் கனெக்ட் பண்ணும், ஸ்பைனல் கார்டு கனெக்ட் பண்ணும், அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ்லாம் எந்தெந்த மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் மேக் பண்ணுறவங்க யார் அப்படின்னா செரிப்ரல் கார்டெக்ஸ். ஸோ செரிபெல்லமும் செரிப்ரல் கார்டெக்ஸும் கனெக்ட் பண்ணுறதுக்கு 3 பேத்வே இருக்குது, 3 பேத்வேஸ். அடுத்ததாக ஸ்பைனல் கார்டும் செரிபெல்லமும் கனெக்ட் ஆகுறது. ஓகேவா? ஸோ ஸ்பைனல் கார்டும் செரிபெல்லமும் பார்த்தோம் அப்படின்னா 3 பேத்வேஸ் மூலமாக கனெக்ட் ஆவாங்க. ஓகேவா? இங்கே ஒரு 3 பேத்வே, இங்கே ஒரு 3 பேத்வே. அடுத்ததாக செரிபெல்லம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பேலன்ஸ் அப்படிங்கிறனால இது கனெக்ஷன் நம்மளுடைய வெஸ்டிபுலர் நர்வ் கூட கனெக்ஷன் மேக் பண்ணும். ஸோ இது ஒரு கனெக்ஷன். அடுத்ததாக மிட் பிரெயின் கூட ஒரு சில கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? மிட் பிரெயின், நம்மளுடைய பிரெயின் சிஸ்டமில் மிட் பிரெயின் இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நியூக்ளியஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ரெட் நியூக்ளியஸ், இன்னொன்று டெக்டம். மிட் பிரெயினில் ஒரு பார்ட் டெக்டம், டெக்மெண்டம் அப்படின்லாம் பார்த்துருப்போம். ஸோ மிட் பிரெயினுடைய ஸ்ட்ரக்சர் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா இது புரியும் உங்களுக்கு. ஸோ இவங்க 2 பேர்த்து கூட கனெக்ட் ஆகும். ஓகே, இப்போ செரிப்ரல் கார்டெக்ஸ் கூட செரிபெல்லம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பேத்வே இருக்குது. அதில் ஒவ்வொரு பேத்வேவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேத்வே பார்த்தீங்கன்னா கார்டிகோ பான்டோ செரிபெல்லார் பேத்வே. இதில் கார்டிகோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக செரிப்ரல் கார்டெக்ஸை குறிக்குது. ஓகேவா? செரிப்ரல் கார்டெக்ஸ்லேருந்து பான்ஸுக்கு வந்துட்டு செரிபெல்லமுக்கு வரும் இந்த பேத்வே. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செரிப்ரோனா டைரெக்டாக செரிப்ரம். ஒலிவோ செரிபெல்லார். ஒலிவோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆலிவ் நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா மெடுலாவில் இருக்கும். ஓகேவா? அந்த மெடுலாக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் செரிபெல்லமுக்கு வரும் இந்த பேத்வே. ஃபஸ்ட்டு பேத்வே டைரெக்டாக கார்டெக்ஸ்லேருந்து பான்ஸ் மூலமாக செரிபெல்லமுக்கு வருது. அடுத்த பேத்வே செரிப்ரம்மில் இருந்து மெடுலா மூலமாக செரிபெல்லத்துக்கு வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா செரிப்ரோ ரெட்டிகுலோ செரிப்ரல். நம்ம மூளையில் ரெட்டிகுலர் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ரெட்டிகுலர் பார்ட் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய அவேர்னஸுக்கு அந்த ரெட்டிகுலர் ரீஜியன் தான் காரணமாக இருக்கும். நம்ம நார்மலாக இருக்கும்போது அவேர்னஸாக இருக்கணும், தூங்குகிற டைம் தவிர மீது எல்லா டைமும் இந்த ரெட்டிகுலர் சிஸ்டம் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ அது மூலமாக நமக்கு செரிபெல்லமுக்கு வருது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி 3 பேத்வே விச் கனெக்ட் தி செரிபெல்லம் டு தி செரிப்ரல் கார்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே யார் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா செரிப்ரம் தான் கொடுக்குது. செரிப்ரம் செரிபெல்லத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்ததாக ஸ்பைனல் கார்டு கூட 3 பேத்வே ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்டீரியர் ஸ்பைனோ செரிபெல்லார் ட்ராக்ட். இங்கே வர்றது எல்லாமே ட்ராக்ட் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் ஸ்பைனோ செரிபெல்லார் ட்ராக்ட். ஸோ ஸ்பைனல் கார்டு கூட ஆன்டீரியராக ஒரு ட்ராக்ட் இருக்குது, போஸ்டீரியராக ஒரு ட்ராக்ட் இருக்குது. அடுத்ததாக கியூனியோ செரிபெல்லார் ட்ராக்ட். கியூனியோ செரிபெல்லார் ட்ராக்ட். ஸோ 3 ட்ராக்ட் மூலமாக ஸ்பைனல் கார்டும் செரிபெல்லமும் கனெக்ஷனில் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் செரிபெல்லத்துலேருந்து ஸ்பைனல் கார்டுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், செரிப்ரம்லேருந்து செரிபெல்லத்துக்கு போகுதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக செரிபெல்லம்லேருந்து தான் ஸ்பைனல் கார்டுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, இங்கே எதுனா கியூனியோன்னு புது டேமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இது கியூனியேட் அப்படின்ற ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடுலா ரீஜியனில் இருக்கும், மெடுலா ஆப்லாங்கட்டாவில். ஸோ அந்த மெடுலா ஆப்லாங்கட்டா ரீஜியனில் இவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க. சரி, ஸ்பைனல் கார்டும் கனெக்ட் ஆகும், செரிபெல்லமும் கனெக்ட் ஆகும். ஸோ இது மூலமாக கனெக்ஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததாக வெஸ்டிபுலார் நர்வ் கூட கனெக்ட் ஆகுது செரிபெல்லம் அப்படின்னு பார்த்தோம். வெஸ்டிபுலார் நர்வ் நம்மளுடைய இன்னர் ஏரில் இருக்கும், நம்மளோட செமி சர்க்குலர் கெனால்ஸ் வந்து அதுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதன் மூலமாக நமக்கு எந்த ஒரு மோஷன் நம்ம பாடியில் நடந்தாலும் நம்மளுடைய பாடியில் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த வெஸ்டிபுலார் நர்வ். ஸோ அப்போ அந்த வெஸ்டிபுலார் நர்வில் வரக்கூடிய சிக்னல்ஸை டைரெக்டாக செரிபெல்லமுக்கு தான் அனுப்பும். ஸோ நிறைய அஃப்ரண்ட் நர்வ்ஸ் மூலமாக இந்த வெஸ்டிபுலார் நர்வில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் செரிபெல்லமுக்கு போயிட்டு செரிபெல்லம் தான் ப்ராசஸ் பண்ணும். அதனால தான் செரிபெல்லம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே டைரெக்டாக செரிபெல்லமுக்கு போகும். இடையில ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும் கிராஸ் பண்ணும். அந்த நியூக்ளியஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பிரெயின் ஸ்டெம்மில் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டிபுலார் நியூக்ளியை. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியும், பிரெயின் ஸ்டெம்மில் மெடுலாவில் வெஸ்டிபுலார் நர்வ் நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு நியூக்ளியஸ் பார்த்துருப்பீங்க. அந்த நியூக்ளியஸ் தான் இந்த நியூக்ளியஸ். அந்த வெஸ்டிபுலார் நர்வ் நியூக்ளியஸ்குள்ளே வந்துட்டு அந்த நர்வ் டைரெக்டாக இங்கே போயிடும். ஸோ அது போகும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து மெடுலாவில் தான் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா, நீங்கள் மெடுலா மிட் பிரெயின் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். வெஸ்டிபுலார் நர்வ், ஹைப்போகொலசல் நர்வ்லாம் மெடுலாவில் இருக்கும்.
ஸோ மெடுலாவும் செரிபெல்லமும் கனெக்ட் ஆகக்கூடிய பெடங்கள் எது அப்படின்னா இன்ஃபீரியர் பெடங்கள். பான்ஸும் செரிபெல்லமும் கனெக்ட் ஆகுறது மிடில் பெடங்கள். ஓகேவா? ஸோ இன்ஃபீரியர் பெடங்கள் மூலமாக இந்த நர்வும் செரிபெல்லம் போய் ரீச் பண்ணும். ஓகேவா? ஸோ தயவுசெய்து நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? பான்ஸோடைய லிங்க்கு, மெடுலாவோட லிங்க்கு, மிட் பிரெயினோட லிங்க்கு, அது எல்லாத்தையும் பாருங்கள். அப்போ தான் இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். இன்ஃபீரியர் பெடங்கள்னால் என்ன, வெஸ்டிபுலர் நர்வ் நியூக்ளியஸ் எங்கே இருக்குது, கியூனியேட் நியூக்ளியஸ் எங்கே இருக்குது, ஆலிவ் நியூக்ளியஸ் எங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே மாதிரி இங்கே டெக்டம்னா என்ன, டெக்மெண்டம்னா என்ன, ரெட் நியூக்ளியஸ்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் செரிபெல்லமில் ஆரிஜினாகி வரக்கூடிய ஒரு சில பேத்வேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்த பேத்வே எல்லாமே வேறு ஒரு ரீஜனில் ஆரிஜினாகி வராங்க. ஸோ செரிபெல்லமில் ஆரிஜினாகி வரக்கூடிய பேத்வேஸ் இருக்குது. அதை நம்ம தனி வீடியோவில் பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.